நேத்து அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஒரு உணர்ச்சி மிகு தருணத்துல நம்ம ததும்பி இருக்கும் பொழுது நம்மளுடைய பார்வையில் சிக்காமல் ஒரு அற்புதமான ஒரு கிளிப்டா மிஸ் ஆயிடுச்சு. அதை எப்படி மிஸ் பண்ணேன்? கிளிப் அதை எப்படி நம்ம கண்ணுல மாட்டாம போச்சுன்னு நமக்கு தெரியல. பார்த்தாயா அந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்கிறது என்பதை பார்த்தாயா? ஆமா, இந்த கையில ஒண்ணு கட்டிட்டு திருவாப்பிலைய எல்லாரும் கோவணத்தை இடுப்புல கட்டுவாங்க, நீ ஏன்டா கையில கட்டி இருக்கேன்னு கேட்பேன். அது எங்க காணோம்? ஒருவேளை டெல்லி குளிர் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால அவுத்து. என்னப்பா இதுக்கு கையை அடியில போறீங்க? இல்லப்பா, இடுப்புல கட்டிட்டாரோ. இடுப்புலயா? ஆமா, பெல்ட் கிட்ட இல்லாம பேண்ட் வர கீழே கீழே போயிட்டு இருக்கோம். அதனால இது கழட்டி இங்க கழட்டிட்டா. பெரிய ஹிட்லர் இவரு. கை கட்டு இல்லாம வெளில போக மாட்டாரு. கிருஷ்ணன் நினைச்சுக்கிறாரு. ஆனா அவர் ஒரு கிருஷ்ணன் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுல ஒரு சரத்குமார் படம் பேர் நினைவு இல்ல. சுகன்யா தான் அந்த ஹீரோயின் நினைக்கிறேன். அந்த படத்துல சரத்குமார் வந்து எல்லார்ட்டையும் சண்டைக்கு போறாரு, ரொம்ப முன்கோபியாக ஒரு முரடனாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கையில வந்து இந்த மந்திரிச்சு, மாமா இந்த கயிறு இருக்கிற வரைக்கும் நீ யார்கிட்டையும் சண்டைக்கு போக கூடாது. அப்பனா சண்டை வரும், அவர் இந்த கயிறு இருக்கிறதுனால அடி வாங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல இதுல மாட்டு இந்த கயிறு இருந்து கீழே விழுங்க ஒரு மலைக்காட்சி சண்டையில. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இவர் ஒரு முன் கோபியாகவும் பயங்கரமான ஒரு பேச்சாளராகவும் இருக்கிறதுனால ஒரு கட்டுக்கடங்காத காளையாக. நீ கோவப்பட கூடாது. ஆமா, நீ கோவப்பட்டாங்க அந்த பூமி தாங்காது ராசா. அதனால அவங்க அப்பா வந்து கையில கட்டி விட்டு, இந்த கட்டு இருக்கிற வரைக்கும் நீ யாரும் எழுத்து பேசக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாது, அவருடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும். சாத்தவா இருக்கிறோம். அப்படியே அந்த கை கட்டு அவங்க பொங்கியலு மனோகரா அப்படின்னு எழுதிச்சிருவேன். ஆனா ஆக்சுவலா அந்த கட்டு எதுக்காக கட்டிருக்கு? எதுக்கு எனக்கு எப்படி தோணுது, நம்ம இந்த ப்ரீ ஸ்கூல் கிண்டர் கார்டன் எல்லாம் போனீங்கன்னா குட்டி குட்டி பாப்பா எல்லாம் வந்து இப்படி ஸ்டாப்லர் கட்டி தேங்காய் பூத்துண்டு இப்படி தொங்க விட்டுருப்பாங்க. ஆமா, அதுக்குன்னு அழுதுகிட்டே கிடப்பாங்க. ஆயம்மா அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா எடுத்து மூக்கு அப்படியே செலுத்திட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் எந்த மேலே இருந்தாலும் அப்பா எவ்வளவோ மனங்கள் அப்படிங்கிறா டக்குன்னு இப்படியே இது பண்ற மாதிரி கையிலே தொடங்க முடியும். நல்லா இருக்காது, அசிங்கமா இருக்கு. அப்படி இப்படி இருந்துக்கிட்டோம்னா அப்பா அப்படின்னு இப்படி சரியா சிந்திக்கலாம். அதனால நீங்க பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து ஹிட்லர் மாதிரி எப்பா பெருசா இருக்கப்பா அப்படின்னு இருக்கும். பக்கத்துல போனீங்கன்னா சளி வாழ நீங்க இதுக்கு தொடச்சுக்கலாம். பாக்குறது ஹிட்லர் மாதிரி ஒரு கிருஷ்ணன் பாக்குறது ஹிட்லர் மாதிரி இருக்கும், பூக்கும் தொடச்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்து என் தலைவனா தான் இருப்பாரு. இருக்கும். எத்தனை வருஷம் சர்வீஸ், எத்தனை பேர் கட்டிட்டு இருப்பாரு என் தலைவன். நீ சொல்லும் பொழுது ஞாபகம் வருது, இந்த இப்படி குத்திக்கிட்டு சொன்னீங்கல்ல, அந்த காட்சி வந்து திருச்சியில நடந்த சம்பவம் இல்லையா? திருச்சியில நடக்கும் பொழுது அந்த ஒரு ஏதோ ஒரு கூட்டத்தில் நடக்கும் பொழுது கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மோரக்கட்டையே தமிழ்நாட்டுல எவனுக்கு தெரியும், திருச்சியில மட்டும் தெரியவா போகுது. அப்ப இவரு நம்ம KN நேரு தான் அந்த ஏரியா பொறுப்பாளர் கூட்டு போய் எப்பா மூஞ்செல்லாம் பாத்துங்கப்பா, இதுதான் உங்க கேண்டிடேட் அப்படின்னு அறிமுகப்படுத்தி சிரமத்தான் இருக்கும் பாத்துங்க அப்படின்னா அறிமுக கூட்டம் தான் இது. ஆமா, அதுல கூடும்போது நம்ம திருச்சி நேரண்ண வந்து பக்கத்துல KN நேரண்ண பக்கத்துல உட்காந்துருப்போம், போனை பார்த்துட்டு உட்காந்துருப்பாப்ல. இவரு பேச எந்திரிச்சவரு எங்க அப்பா தான் சொல்லுப்பா. நம்ம நேரம் நம்ம பக்கத்துல போன கொண்டு இருப்பாரு. பார்த்துட்டு திரும்ப போனோம். அவர் மைண்ட் வாசல் நோண்டிட்டு பார்த்துட்டு இவன் என்னத்துக்கு அழுகுறான், ஏண்டா உன்னையே இங்க பொறுப்பு, உன்னைய கேண்டிடேட்டா போடுறது நான் தானே அழுகிறேன். தலைவர்கிட்ட அப்பவே சொன்னேன், இந்த முகரட்டையை போடாதீங்க தலைவரே. 2 பேர் அப்போ மகன் மட்டும் வேணாம் தலைவர், வேற யாருனாலும் ஓகே தலைவா வேண்டாம் தலைவா, இவனை மட்டும் நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம் தலைவா, இவங்க 2 பேரும் மட்டும் எப்படியாவது கழட்டி விட்டுருங்க தலைவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் அப்பவே தலைவர்கிட்ட சொன்னேன், இவங்களை மட்டும் இந்த ஃபேமிலியை மட்டும் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்ற. தலைவர் கேட்காம எடுத்துட்டு இவன் எதுக்கு அழுகுறானே, செலவு பூரா ஏன் செலவு அங்கே அழுகுறேன், அப்படியாக அழுது கொண்டு அந்த காட்சிகள் நமக்காக நினைவுகள். இப்ப அந்த சம்பவம் எது, நம்ம புத்தக வெளியிட்ட சம்பவம், அதை பார்த்தோடனே அந்த கோஷங்கள் எழுப்பும் பொழுது என்ன கோஷம் அது,
பிரதமர் ராகுல் காந்தி, பிரதமர் ராகுல் காந்தி, பிரதமர் ராகுல் காந்தி, பிரதமரே வீட்டுல உட்காந்து சிரிச்சிருந்திருப்பாப்ல. யாரு இவரு? நம்ம ராகுல் காந்தி. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர். ஓஹோ, ஏப்பா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லி நீ கேட்டிருக்கீங்களே? காங்கிரஸ்காரனே சொன்னது கிடையாதுயா. ஒண்ணு இல்லப்பா, செகண்ட் ரோல உட்கார்ந்தப்பல வெள்ளை சட்டை போட்டு கட்ட மீச வச்சுட்டு இப்படி உட்கார்ந்து இருப்பாரு. யாரு? மாணிக்கம் தாகூர். அவரே சொல்ல மாட்டாரு. பார்த்தாயா இந்த சிறு பாலங்களிடம் எவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்கிறது என்பது பார்த்தாயா? அவரு அதெல்லாம் சொல்ல மாட்டாருப்பா. காங்கிரஸ் கட்சியில 12 வருஷமா எவ்வளவு சொல்லியிருக்கானா? ஏன் ராகுல் காந்தியா சொன்னது இல்லப்பா? நீ அவரை யாருன்னு நினைச்சீங்க? பப்புடா. அது சாதா பப்பு இல்ல, வேகாத பப்பு. காங்கிரஸ்காரனே 12 வருஷமா போட்டு கிண்டு 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 கிண்டுன்னு கிண்டி வேகாத அந்த பப்புவை இவரு டெல்லியில கொண்டு ஒரு மேல போட்டு ஒரு புத்தகம் போட்டு, ஓ பிரைம் மினிஸ்டர் ராகுல்ஜி, ஓ பிரைம் மினிஸ்டர் ராகுல்ஜி. பாட்டியா உனக்கு இப்ப புரியுதா நீ ஏன் வியாபாரம் ஆகாம இருக்கன்னு? ராகுல் எல்லாம் பிரைம் மினிஸ்டர் சொன்னா எப்படிப்பா நீ வியாபாரம்? அவர் கார்கே கொண்டு நிப்பாட்டு வச்சுனாக்கா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அவரு கேண்டிடேட், அவரு பிரைம் மினிஸ்டர். அவரோட அரசியல் அறிவு என்ன, அரசியல் முதிர்ச்சி என்ன, அவரோட ஐடியாலஜி என்ன, அவருடைய நடந்து வந்த பாதைகள் என்ன, அதுவே ஒரு மாதிரி தான் இருக்கு. அதை சொன்னீங்கன்னாக்கா எல்லாம் கேட்பாங்க. ஆமா அடுத்த கேண்டிடேட் வந்து கார்கே தான் அப்படின்னு சொல்லி. நீ இதை கொண்டு போய் நிக்க வச்சுட்டு வேணா ஒண்ணு பண்ணலாம். நீங்க மேடை போட்டதுக்கு எல்லா மீடியா வந்ததுக்கு ஒண்ணு பண்ணிருக்கலாம். பின்னாடி ஒரு அமுல் விளம்பரத்துக்கான பேனர் வச்சிருந்தாங்க, அப்படியே அதுக்கான மாடல் மாதிரியே இருப்பாங்க. அப்படியே ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 1 லிட்டரு கோவலை இருக்குல்ல, மூஞ்சி கிட்டே அப்படி கிட்ட கொண்டு காமிச்சுக்கிட்டாங்க. 2 லிட்டர் தயிர் அதில் ஊத்தும் மகரையில் அதை கொண்டே காமிச்சு வச்சுக்கிட்டு, ஓ பிரைம் மினிஸ்டர் ராகுல் பார்த்துருப்பாங்க. மிஸ்டர் வைகோ, who is this guy? Oh, he is my son. Wow. மாணிக்கம் தாகூர் இவரை நம்ம கட்சியில சேர்க்கறது நோட்டீஸ் பாய். மாணிக்கம் தாகூர் பார்த்துருப்போம். நம்மளுக்கே அப்போ புக் ரிலீஸ் கூப்பிட்டு வந்து நம்ம போஸ்டிங் வைக்கிறாரு. பக்கத்துல வைகோ வர கண்ணி செஞ்சுட்டு பாப்பல. ஏங்க நீங்க இதுக்கு கொடுத்த காசுக்கு போல கூறாண்டா கொய்யா. இன்ற பொழுதில் தன்மகனை ராகுல் காந்தி வாழ்க என்று சொல்ல கேட்ட தாய். பார்த்தாயா இந்த சிறு பாலங்களிடம் எவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்கு என்பதை பார்த்தாயா? ஆள் வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிருப்பாப்ல. வீணா போலடா, ஏன் உழைப்பு வீணா போலடா அப்படின்னு. அதோட அந்த மேடம் எங்க என்னன்னாக்கா, எங்க ராகுலுக்கு தெரிய வேண்டாம். என்னக்கா விஜய கூப்பிட்டாங்க, சிஎம் விஜய் வந்து இல்ல ஃபங்க்ஷன் ஆக்சுவலா என்ன பிராது என்னன்னா, இவரு முதல்வர் விஜய் கொடுக்க ராகுல் வந்து வாங்கிக்கிறாரா அந்த ஃபங்க்ஷன் தான். அதான் பிராது. விஜய போயிட்டு கூப்பிடுறாப்புல வைகோ அது ஆமா வைகோ போய் கூப்பிடுறாங்க. விஜய் என்னன்னாக்கா இந்த விஷயத்துல விஜய் வந்து கொஞ்சம் ஷார்ப் என்னை பொறுத்த வரைக்கும். நான் இந்த விஷயத்துல பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்காப்லையா, இந்த ஆளை பார்த்த உடனே எங்கேயும் விசாரிச்சாப்ல இல்லையானு தெரியல, பார்த்த உடனே கண்டுபிடிச்சாப்ல. ஆகா ஏதோ ஒரு துர்நாற்றம் அடிக்குது, ஒரு துர்சக்தி நம்மள கிட்ட நெருங்குது, துரந்தர்றா. அதனால வரலாற்றாப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் கட்சியோட இருக்கிற கூட்டணிகள்ல முதல்ல விஜய் விரட்டி விடுறது மதிமுக தான். நோட் திஸ் பாயிண்ட். தாவேகா ஒரு கட்சியை விரட்டுதுதான், அது மதிமுக தான். மதிமுக அப்ப போய் கூப்பிட்டு ஏன் விஜய் வரல? ஏங்க டெல்லியில எல்லா கட்சி தலைவர்களும் வருவாங்க, வடக்க உள்ள எல்லா தலைவர்களும் வருவாங்க. போனீங்கன்னா எவ்வளவு பெரிய கான்டாக்ட். எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு வான்னு ஒன்னு நேரம் கூப்பிடுறாங்க. ஆமா, அங்க இந்தியா கூட்டணி எம்பி பூரா இருக்காரு, தலைவர் பூரா இருக்காங்க. போனா எவ்வளவு பெரிய எலிவேஷன். ஆமா, அவ்வளவையும் கணக்கு பண்ணிட்டு எங்காலும் போகலன்னா அப்பவே தெரிய வேண்டாமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஷார்ப்பா உள்ளூர்ல விலை போகாத தக்காளி எது அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிருக்காண்டா. பார்த்தாயா இந்த சிறு பாலங்களிடம் எவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்குன்றது பார்த்தாயா? அதுல ஏன் விஜய விடுங்க, கட்சிக்காரனே மதிக்கிறது கிடையாது. 2 எம்எல்ஏ அவங்க கட்சியில இருக்காங்க. அப்படியா? ஆமா 2 எம்எல்ஏ இருக்காங்க மதிமுகல. அவங்க போயிட்டு இந்த கட்சி மாறும் பொழுது அவர் போய் வைகோ பண்ணு சொல்றாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க 2 பேரும் நீங்க எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்க, ராஜினாமா இடைத்தேர்தல் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுங்கன்றாங்க. சொன்ன உடனே முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஏய் வேற எதுவும் இல்ல, ஐயா தலைவர்கிட்ட எப்படி சொல்றது முடியாதுன்னு அதெல்லாம் இல்ல. அதாவது வராம அந்த கூட்டத்தை புறக்கணிக்கவும் இல்ல, அவங்களா புரிஞ்சுக்கிட்டும் அவரை பார்த்து சொல்றது தைரியம் அதெல்லாம் இல்ல. நேரா போய் உட்காந்துட்டாங்க. 2 பேரும் வந்து ராஜினாமா பண்ணுங்க, முடியாது அப்படின்னு இருக்காங்க. சொல்லும் போதே முடியாது. முடியாது என்னையா எப்படி பேச, என்ன எப்படி பேசுற? அவங்க கட்சி எம்எல்ஏ மதிக்க ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி பண்ண முடியாதுன்னு மகர கட்டி நேரா சொல்லிட்டு வந்திருக்காங்க. 3 செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு. கட்சியில உள்ள எம்எல்ஏ மதிக்கல, அதனால விஜய் மதிக்கல. ஏங்க ராகுல் இதனாலதான் உங்களுக்கு பப்புன்னு சொல்றது இப்ப புரியுதா? 12 வருஷமா ஏன் இந்த பப்பு வேகலனாக்கா இதனாலதான். பார்த்த உடனே ஒரு ஆளை தெரியாது, ஒரு ஆளோட பேஸ் கட்டையும் ஹேர் கட்டையும் வச்சு பார்த்தா
பார்த்தாலே தெரியுமா தெரியாது. இது எவ்வளவு ஒரு கட்டுவிரியனா, நல்ல பாம்பா, இதை மலைப்பாம்பா, முழுங்குமா முழுங்காதா, முறிச்சு போடுமாங்கிறது பார்த்த உடனே தெரிய வேண்டாம். அந்த கட்சியில் இருக்கிறது மொத்தம் 2 பேர் தான். ஆமா, உங்கள்ட்ட புக்கு கொடுத்தவரு. ஆமா, கோஷம் போட ஓ அதுலயும் ஓட்டா பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். ஒரு ஓட்டு தாங்க கட்சியில இருக்க 2 பேர். ஆனா ஓட்டு ஒண்ணுதான். அந்த இன்னொன்னு ஓட்டு இப்ப என்னாச்சுன்னு நீங்க இந்த இடத்துல கேட்கலாம். அதான் கேட்கணும். ஓட்டு என்னங்க, ஓட்டு போட போயிருக்காப்ல நம்ம இவரு துரைவிக்கோ போயிருக்காப்ல. போனா ஒரு ஓட்டு போட தெரியல. அங்க போய் இல்ல பம்பரத்துலதான் நான் குத்துவேன், மிஷின்ல பம்பரம் எங்க பம்பரம், எங்க பம்பரம் பம்பரம் கிடையாது. சொன்னா புரிஞ்சுக்க ப்ரோ, புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கையில கட்டிருப்பாப்ல, அப்புறம் துடைக்க ஆரம்பிச்சாப்ல. புரிஞ்சுக்கயா, பம்பரம் சின்ன கிடையாது. ஓட்டே போடல, ஓட்டு போடாம வெளில போனா கலாய்ப்பாங்களே, அதனால எனக்கு மை வைங்கின்னு இருக்காப்ல. ஓட்டு போடாம நம்ம அந்த டேபிள்ல கொண்டு போய் கையை வச்சு எனக்கு மை வைங்கின்னு இருக்கோ. நீ ஓட்டே போடல, நீ என்ன மை ஓட்டு போடலன்னா மை வைக்க கூடாது. மை வைக்க கூட கிளம்புற அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா வச்சுடுறா 2 கையில மைய வச்சுடுறா. ஒண்ணுக்கு 2 வச்சு விடுப்ப, யாராவது பெரிய மனுஷன் வந்தா கூட்டு போங்கப்பா, வச்சாச்சு விடுப்பா. அங்க இருக்கிற 2 பேர் தான். ஆனா ஓட்டு இவங்களை வச்சுக்கிட்டு அந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணாங்களே, அந்த புத்தகம் என்ன புத்தகம்னா தெரியுமா? முதல்ல அந்த புத்தகம் பார்லிமெண்ட்ல வைகோ அவர்கள் பேசிய பேச்சினுடைய தொகுப்பு. சரி, இத்தனை வருஷமா வைகோ வந்து பார்லிமெண்ட்ல என்ன பேசினாரு, யாருக்கு எதிராக பேசினாரு சொல்லுங்க. யாருக்கு எதிராக பேசினாரு? அவர் வந்து பெரும்பாலும் புலிகள் ஆதரவு. அதற்கு எதிராக காங்கிரஸ் இருக்கும் பொழுது காங்கிரஸ் போட்டு பொலன்னு பொழந்து அங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே குழிய வெட்டி அதுக்குள்ள போட்டு 3 ஒரு ஆள் அது வைகோ தான். அவர் முழுக்க பிறந்து நீங்க வாங்கினீங்கல்ல ஜி புத்தகத்தை, பப்புஜி, அது திறந்து பாத்தீங்கன்னாக்கா பக்கம் 1ல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஒண்ணு உங்க அப்பாவை திட்டிருப்பாரு, இல்ல உங்க ஆத்தாவை திட்டிருப்பாரு, இல்லாது உங்க தாத்தாவை, உங்க அப்பத்தாவை திட்டிருப்பாரு, உங்க தாத்தாவை திட்டிருப்பாரு. அவ்வளவுதான். முழுக்க அந்த புத்தகமே உங்க குடும்பத்துக்கு எதிராக எழுதப்பட்ட, குடும்பத்தை கிழித்து நாரா தொங்க விட்ட புத்தகம் அது. இது எப்படி நீங்க வாங்குறீங்க? இதை சிரிச்சுக்கிட்டு வர வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன அதையும் கூட்டம்னா என்ன பேசிருக்காப்ல போயிட்டு பப்புஜி என்ன பேசினாப்ல? அவரு தானே, நான் மற்ற கட்சி தலைவர்களிடம் இருந்து வைகோவிடம் வேறுபட்டு உன்னை பார்க்கிறேன். அது என்னதென்றால் இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு என்று வைகோவிடம் இருக்காது. ஒரே பேச்சு. பார்த்தாயா அந்த சிறுபாலங்களிடம் எவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்கிறது பார்த்தாயா? வைகோ இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு பேச மாட்டாரு வைகோ அப்படின்னு. யாரு நான் வந்து அவருக்கு இது ரெஃபர் பண்றேன். என்னுடைய ஓட்டு அவருக்கு தான். என்னுடைய ஓட்டு அவருக்கு தான். எதுக்கு? நான் வந்து இந்த தடவை அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்படியா? எதுக்குங்கிற குக்கு வித்து கோமாளி அனுப்பிச்சா என் ஓட்டு உனக்குதாயா. அந்த கோமாளிகள் போவாங்கல்ல, அதுல நல்லா இது பண்றாப்லையா, காமெடி பண்றாப்லையா, ராமருக்கே டப்பு விடுப்பாப்ல போனவரு. இந்த காமெடி உள்ள போய் போடலாம். சீரியஸா பேசுறீங்க. தமிழ்நாட்டுல எந்த சேனல்ல தெரியுமா வந்தது? இருந்து முடிச்சிட்டியா? தமிழ்நாட்டுல எந்த சேனல்ல தெரியுமா வந்தது? அந்த வைகோ வந்து இன்றைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒன்று பேசுவது கிடையாதுன்னு சொன்னாப்புல. அது தமிழ்நாட்டுல ஆதித்யா சேனல் சிரிப்புள்ள சேனல் ஓட்டிருந்துச்சு. வீட்டுல உழுக்க சிரிச்சுட்டே இருக்கேன், உருண்டு சிரிச்சா நல்லா பண்றாப்லையா, விஜய் டிவி குக்கு வித்து கோமாளி கூப்பிடியா, நல்லா என்கேஜ்மெண்டா பண்றாப்ல. கோமாளி குடுறா ட்ரம்பே அப்படிங்கிறாங்க. இவருக்குதான் நம்ம ஓட்டு குக்கு வித்து கோமாளி போடியா, ஓட்ட போட்டு விடு, அவரை கண்டிப்பா கூப்பிடுங்க, நல்லா பண்றாப்லையா அவரு. யாருப்பா நீ? இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேச முடியாது. அப்புறம் நம்மளால இன்னொருத்தர் போயிருந்தாரு. யாரு? அவர் என்ன பேசினாரு? யாரு அவரு? நம்ம இவர் ராஜ்மோகன். ஆமா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அவர் என்ன பேசினாப்ல? அவரு அங்க போய் நின்று வைகோ மட்டும் பாராளுமன்றத்துக்குள் நுழைந்தால் குளிர்கால கூட்டத்தொடர் கூட வேர்க்கும் அப்படிங்கிறது. குளிர்கால கூட்டத்தொடர் கூட வேர்க்கும். அது ஒண்ணும் இல்ல. இந்த விக்ரமுடைய படம் கிங்னு ஒரு படம் இருக்கு, ஆகாய சூரியனே அப்படின்னு சொல்லி, மார்கழி வேர்க்கும் சித்திரை குளிரும் இந்த இங்கேதான் ஒரு வரி வரும். வர்ற வழியில ஆந்தி வேலை கார்ல அந்த பாட்டை எப்பம் நீங்க கேட்டுவிட்டு இவரு குளிர்கால கூட்டத்தொடரில் உள்ள வந்த உடனே ஒரு வேர்க்குமா. இப்ப ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வருவாரு. அங்க மட்டும் வேர்க்கலையா, இங்க வேறு தெரியுதா உனக்கு? தெரியுதா 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 தெரியுதா? வேர்த்து ஊத்துது. ஏசி இருக்கு, ஸ்டுடியோல ஏசி இருக்கு, கரண்ட் இல்ல. ஏசி ஆன்லயே இருக்கு, கரண்ட் இல்ல ராஜா. கரண்ட் பிளக்சுவேஷன்ல ஏசி போயிருச்சு ராஜா. நான் என்ன பண்றது? இங்க ஒரு ஏசி போச்சு, எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஏசி போச்சு.
அது மட்டும் இல்ல 2 சீலிங் ஃபேன் வர போயிருச்சு. ஆமா பூரா எங்கிட்டு போய் மாரடிக்கிறது, நம்ம எங்கேயாவது உட்காந்து நெஞ்சில மாரல் அடிச்சுட்டு தான் கத்தனம் பண்றது. இந்த 2 ஏசி 2 ஃபேனை நடுவுல போட்டுக்கிட்டு தமிழ்நாடு வேர்க்குதுன்னு சொன்னா இவங்க டெல்லி போயிட்டு வேர்க்கும் வேர்க்கிறது அங்க போக வேண்டாம் ராஜா. அதுக்கு வைகோ தான் உள்ள வரணும்னு அவசியம் இல்லை. எங்க ஆபீஸ்ல யார் வந்தாலுமே வேர்க்கும். வைகோ இல்ல சைக்கோ வந்தாலும் வேர்க்கும் இங்க. சிடிஆர் நிர்மல்குமார் எப்ப மின்வாரியத்துக்குள்ள காலை வச்சாரோ அப்பையில இருந்து வேர்க்குது. அதனால நீங்க ராஜமோகன் அவர்களே நான் சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட சொல்லி இந்த கரண்ட் பிளக்சுவேஷனை கரெக்ட் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லைனாக்கா வைகோ இல்ல சைக்கோ போனாலும் அங்க வேர்க்க தான் செய்யும். இது ஒரு பாயிண்ட்னா அங்க இருந்து சுருட்டி மடிச்சு பைக்குள்ள எடுத்துட்டு வந்து டெல்லியில வந்து பிரிச்சு பேசியிருக்காரு. அவரு கரெக்டா பார்த்திருக்காரு. யார் அவருக்கு வந்து ஒரு டாபிக்கு தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பாப்ல. பக்காவா ஒரு டாபிக் மாட்டிடுச்சுன்னு வச்சுங்க, பெர்ஃபார்மன்ஸ் நிப்பாட்டே முடியாது. நீங்க பார்த்தாயா இந்த சிறு பாலகரிடம் எவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்கு என்பதை பார்த்தாயா. அடுத்து எங்க ஆசான் நகைச்சுவை தலையா களத்துல இறங்கிட்டாரு. எங்க ஆசான் பேசினாரு. அவருதானே வைகோ மட்டும் தமிழ்நாட்டுல பிறக்காமல் இருந்திருந்தால், அவருக்கு மட்டும் தாய்மொழி வடநாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மொழியாக இருந்திருந்தால் அவர் நேர பிரதமர் ஆயிருப்பாரு. இதுலயே ஒரு சர்ச்சை ஒண்ணு இருக்கு. வேண்டாம் வேண்டாம் அதை எங்க அண்ணன் சாட்டை துறைமுறை பார்த்து பண்ணாரு. அது அவரே ஒரு ஃபேக்ட் நியூஸ் இருக்காரு. எங்க அண்ணன் ஃபேக்ட் செக் பண்ணி போடுவாங்க. அந்த டாபிக் நம்ம டாபிக் இல்ல, அதனால அவங்க ஏரியா நம்ம விட்டுருவோம். இப்ப அவரு எங்க ஆசான் சொன்னதுதான் கரெக்ட். எங்க ஆசான் மட்டும் தான் கரெக்டா பேசுறாங்க. அதான்டா அனுபவங்கிறது. அனுபவம் ராஜா, இதான் அனுபவங்கிறது. அரசியல் அனுபவம், அரசியல் முதிர்ச்சிங்கிறது தான். நம்ம தலைவரை பிரதமராக பேசிக்கிட்டு இருக்கோம், தலைவர் போய் அவரை பிரதமர் இருக்காரு. என்ன தலைவர் பேச ஸ்டேட்மெண்ட் நான் மறுபடியும் சொல்லு. மறுபடியும் வைகோ மட்டும் தமிழ்நாட்டுல பிறக்காம இருந்து வடநாட்டுல பிறந்திருந்தாருன்னா, அவருக்கு மட்டும் தமிழ் மொழி தாய்மொழி இல்லாம வடநாட்டுல ஏதாவது ஒரு மொழியா இருந்திருந்தா இந்நேரம் சூப்பரா பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. கரெக்டா தான் சொல்லி இருக்காப்ல. தமிழ்நாட்டுல பிறக்காம வடமாநிலங்களை பிறந்திருந்தா ஹிந்தியை தாய்மொழியா கொண்டு இருப்பாரு. அவர் அங்க பிறந்திருந்தாருனாக்கா ஒரு RSSல சேர்ந்து பிஜேபியில சேர்ந்து மோடிக்கு பதிலா பிரைம் மினிஸ்டர் ஆயிப்பாரு. இவ்வளவுதான். தட்ஸ் ஆல். பாரு வந்துருச்சு. இந்த பெரிய பாலகரிடம் எவ்வளவு நகைச்சுவை இருக்கு. தலைய ஆசான் கரெக்டா இல்லையா? இங்க பிறக்காம இங்க பிறந்ததுனால இந்த ஐடியாலஜி பேசினாதான் இங்க சோறு திங்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா இலைய விரிச்சிருக்காப்ல அறிவாலயத்துல. அப்புறம் இது முடிஞ்ச உடனே ஓகே, இப்ப அப்படியே வடமாநிலத்தை பிறந்தாக்க நீங்க அங்க போய் ஐடியாலஜி பேசினா அவங்க சோறு கிடைக்காது. நாக்பூருக்கு போய் அப்ப நீங்க அங்க இலைய விரிக்கணும், நாக்பூர் போகணும். அதனால கரெக்டா எங்க போனாக்கா எங்க போய் எங்க இலைய விரிச்சாக்கா உணவருத்த முடியும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டம் என்று கரெக்டாக தெரிந்தவர் என் தலைவன் சைக்கோ. மன்னிக்கணும் வைகோ. எங்க சேனல் யூடியூப் ப்ரூட்டஸ்னு வைக்கிறதுக்கு காரணமே என் தலைவன் தான்டா. போய் அத்வானி காலில் போய் விழுந்தாப்புல அன்னைக்கு வச்ச யூடியூப் ப்ரூட்டஸ்னு. இவ்வளவு பெரிய ஒரு தலைவன் யார் தெரியுமா? என் தலைவன் சைக்கோ வைகோ. எஸ் மிஸ்டர் வைகோ அவர்கள். இப்படியாக அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவை காட்சியை நம்ம வந்து பாருங்க. இந்த உணர்வெழுச்சியில உதயநிதி அவர்களை தங்கத்தை தேடுகின்ற வேட்டையிலே வைரத்தை தொலைத்து விட்டோம். பார்த்தாயா பார்த்தாயா எப்படி தேடி இருக்கிறான் என்று பார்த்தாயா? சரி, அதனால நீங்க ராகுலுக்கு நம்ம திரும்ப ஒண்ணு சொல்றோம். ராகுல் நீங்க ஒண்ணும் இல்ல, வைகோவை பத்தி தெரியணும்னாக்கா நீங்க போய் படிச்சு புத்தகத்தை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க மேடையில ஏறினோடனே வைகோ வந்து உங்களுக்கு ஒரு சால்வை அப்படி முதுகோட சேர்த்து இப்படி போத்திருப்பாரு. அது சால்வை போத்துவதற்காக முதுகு பின்னாடி கை போகல. நீங்க சால்வை போத்தினதுக்கு அப்புறம் அப்படி கையை பின்னாடி விட்டீங்கன்னாக்கா 4 குத்து நறுக்குன்னு குத்திருப்பாப்ல. 4 கத்திய 2 இன்ச்சுக்கு 4 கத்தி, இங்க ஒரு கத்தி, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க 4 கத்திய முதுகுல 2 இன்ச்சுக்கு இறக்கிருப்பாப்ல. அவ்வளவுதான் அளவுகள். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஆமா, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். வேற ஏதாவது நகைச்சுவைகள் வச்சிருக்கீங்களா? இல்ல, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சரி, ஓகே.